கைஸ் வெதர் செம்மையாக இருக்கு வெளியே. மழை வேறு லைட்டாக தூருது. கிராசரிஸ் வேறு இல்லை. போய் ஷாப்பிங் போகலான்னு நினைக்கிறேன். வரீங்களா? போமா? ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. லைட்டாக மழை தூருது, பரவாயில்ல, நல்லா இருக்கு ஆனால் நடக்க. ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ட்ராஷ் எடுப்பாங்க. ஒரு ஊருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இங்கே யூஎஸில் எங்கள் ஊரில் வந்து மண்டே வந்து எல்லா ட்ராஷுமே வந்து எடுத்துருவாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம நார்மல் வேஸ்ட்டு, ரீசைக்கிள் வேஸ்ட் தனித்தனியாக வேஸ்ட்டாக காலையில் வந்து நார்மல் வேஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஈவினிங்ஸில் வந்து ரீசைக்கிள் வேஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ இருங்க உங்களுக்கு ஃபுல்லாக ரீசைக்கிள் வேஸ்ட் வண்டியை காட்டுறேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரீசைக்கிள் வண்டி. ஒன்று அதுவும் அங்கே ஒன்று பாருங்க, 2, அப்புறம் அதுவும் அந்த காரணம் எடுத்துகிட்டு 3. ஸோ மக்களே, இங்கே வந்து அஃபிஷியலாக வந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2-3 நாள் தான் ஆச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அங்கங்கே புதுசாக பூவெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எதாவது நல்லா தான் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் போகிற இந்தியன் ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கேருந்து லைக் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலாக சைக்கிளில் போகலாம், ஆனால் மழை வந்துச்சு. சரி இப்போ வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து சரி நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ வந்து அந்த வெயிட் சிம்பிள் தெரியுதா? ஸோ இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணோம். க்ரீன் வந்தால் நம்ம வந்து க்ரீனில் நடக்கிற சிம்பிள் காட்டும். அப்படி காட்டினா நம்ம வந்து நடக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ ரோடு க்ராஸ் பண்ணி அந்த 40th ஸ்ட்ரீட்டில் வந்து போகணும். கைஸ் இந்த ரோடு வந்து யூஸ்வலாக செம்மையாக இருக்கும். எப்போயா ஈவினிங் டைமில் வந்தோன்னா நீங்கள் மழைனால ஒரு மாதிரி க்ளூமியாக இருக்குது. பட் நீங்கள் நார்மலான டேஸில் வந்தோன்னா கரெக்டாக அங்கே சன்செட் ஆகிறது செம்மையாக தெரியும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இது அப்படியே ரோடு வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்குற மாதிரி போகும். ஸோ அப்போது பார்த்திங்கன்னா சன்செட் சூப்பராக இருக்கும். நான் எப்போயா ஒரு நாள் வந்து சன்செட் காட்டுறேன். கைஸ் எப்பவுமே வந்து மழை முடிச்சுட்டு வர சன்லைட் வந்து நம்மளை அழகாக காட்டும். லைட்டாக சன் அடிக்குது, மூஞ்சி லைட்டாக சைன் ஆகுது. ஏன் மூஞ்சியே சைன் ஆகுதுன்னா பழக உங்கள் மூஞ்செல்லாம் நினச்சி பாருங்க. கைஸ் இதுதான் வந்து இந்தியன் ஸ்டோர்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபுட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ். இங்கே தான் இந்தியன் கிராசரிஸ்லாம் இருக்கும். வந்தாச்சு, போயிட்டு பார்த்துட்டு எல்லாம் வாங்குறத காட்டுறேன். ஓகே, கைஸ் அதில் வந்து நான் எவ்வளோ தெளிவாக தெரியுதுன்னு தருவேன். இது நான் நல்லா தெளிவாக தெரியுது. அப்போ தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஏமே பாருங்க, இங்கே வந்து நிறையா இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ்லாம் வந்து வச்சுருப்பீங்க. இங்கே போய் காட்டுறேன் பாருங்க. பானிபூரி, சிக்கன் சமோசா இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் நமக்கு நல்லது இல்லை, சாப்பிடக்கூடாது. ஹெல்த்தியாக சாப்பிட்றோம். ஓகே, சாப்பிட்றேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறையா ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இதில் நமக்கு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸும் கிடைக்கும். ஆனால் நம்ம இதெல்லாம் எதுவும் வாங்க பார்த்ததில்ல, ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? பார்த்தீங்கன்னா இந்த புல்கா ரோட்டி, அப்புறம் பன்னீர் பரோட்டா, இந்த மாதிரிலாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து ஸ்நாக்ஸ்லாம் நிறைய அடி வச்சுருப்பாங்க. இதுதான் நமக்கு தான் ஸ்நாக்ஸ் வேணாம், வீட்டில் இருக்கு ஸ்நாக்ஸு. மிக்சர் போன வாடி வாங்கினேன், அதுவே இன்னும் நிறையா இருக்கு. டேய் என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. இப்போ இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஊறுகாய், மசாலா, இந்த ஐட்டங்கள்லாம் இருக்காங்க. சரிதான், நான் வேகமாக தாழ்ட்டு போகிறேன், அதனால் உங்களுக்கு ஆடுன்னு நினைக்கிறேன். நம்ம இதுவாக சொல்கிறேன். இங்கே ஃபுல்லாக எல்லா ஊறுகாலாம் இருக்கும். நான் வாங்கி வச்ச ஊறுகாவே 120 இருக்கு. ஏன்னா எனக்கு டேஸ்ட்டே பயங்கரமாக செய்வோம். அதனால் வந்து ஊறுகாலாம் வந்து தேவைப்படாது. இப்போ அவங்களுக்கு எப்படி ரேட்டு பக்கம்னு சொல்லித்தரேன். இப்போது ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு அதோட பார் கோடை வந்து இப்படி காட்டினா இங்கே வந்து அதோட ரேட் வந்துடும்.
ஸோ இந்த இது வந்து $2. ஸோ இதுதான் இங்கே இருக்க காய்கறிகள். யூஸ்வலாக இங்கே கொஞ்சம் கம்மியான காய்கறிஸ் வெரைட்டிஸ் தான் இருக்கும். இது கோழி அதோட ரேட்டு எல்லாம் போட்டு வாங்கிப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மாவெல்லாம் ஆட்டி வச்சுருப்பாங்க. இது பாருங்க, இட்லி மாவு, தோசை மாவு இதெல்லாம் ஆட்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து $3 $4 வரும் அவரேஜா. ஆனால் நம்மளே மாவு ஆட்டிருக்கனால தான் தேவைப்படும். ஃப்ரெஷ்ஷான புதினா ரைஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் பன்னீர். ரொம்ப நாள் ஆசை கைஸ் ஐஸ்கிரீம் சாப்பிடணுமே, வாங்கியாச்சு. மழை வேறு பெய்ய செம்மையாக இருக்கும், வாங்கி சாப்பிட்டே போகலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி ஃப்ளோர். இது வந்து என்னென்னா கம்பு மாவு, இது ஒன்று வாங்கிக்கலாம். இந்த நிறைய ஹெல்த்தியான ஐட்டம் வாங்கினதுனால வந்து திஸ் சைடு நிறைய ஹெல்த்தியான ஐட்டம். அவர் தான் அந்த கடையில் வேலை செய்கிறவர். அவர் நம்ம ஹைக்கர். ஸோ கைஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து $58 ஆயிடுச்சு. இது என்ன இந்தியன் ஸ்டோர் வர்றது அதான் பிரச்சனை. முக்கால்வாசி நேரம் நான் வந்து வால்மார்ட்டில் அந்த மாதிரி ஆர்டர் போட்டுருவேன். அப்படி போட்டால் ஒரு $35-40 முடிஞ்சிடும். இங்கே வந்தாலே வந்து ஒரு $50 குறையாமல் போகுது. ஏன்னா நம்ம வாங்கணும்னு வரதை விட எக்ஸ்ட்ரா தான் வாங்குவோம். ஏன்னா ஃபுல்லாமே நம்ம ஊரில் இருந்த பொருளெல்லாம் இங்கே இருக்குமா, நம்ம அறியாமையே டெம்ப்டாகி வாங்கிடுவோம். ஆனால் என்னென்னா இப்போ நான் வாங்கினது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து லாங் டேர்ம் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ மாவு, இந்த இது கம்பு மாவு, ராகி மாவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து வரும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் லைட்டாக மனசு வலிக்குது. இந்த மனசு வலியை போக வைக்கிறதுக்காக ஐஸ்கிரீம், பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் மழை ஓஞ்சு முடிஞ்சிருக்கு. இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றது செமையாக இருக்கும். அதை காட்டலன்னா எப்படி? வேறு லெவல் வைஸ். இங்கே பாருங்க பின்னாடி தண்ணி இப்போலாம் வருது. எனக்கு பிடிச்சதே கோன் ஐஸ் தான் கைஸ். பார்த்தீங்களா, மேலே நட்ஸு, சாக்லேட்டு வேறு லெவலாக இருக்குது. சன் வேறு இருக்குது, இது வேறு சூப்பராக இருக்குது. இந்த நீங்களும் மழை பெஞ்சு முடிச்சுன்னு இந்த சன் வரையில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நிஜமாக சொல்கிறேன். ஓகே, நான் போயிட்டு என் ஐஸ்கிரீம் கண்டிப்பாக பண்ணுறேன். Bye.